பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு தான் அமித்ஷா சொல்லிட்டு போனார். அதே மாதிரி முதல் சந்திப்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த உடனேயே என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் தான் ட்விட்டு போட்டார். ஆனால் இப்போவே அந்த கட்சிக்குள்ளே அந்த கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்குது. இதுக்கு மாறாக எத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் சரி தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது அப்படின்னு போல்டாக அறிவிக்கிற, துணிந்து களமாடுகிற ஒரு பேச்சை மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் பாஜகவிடம் சோரம் போன, தனது உரிமைகளை இழந்துவிட்ட ஒரு கட்சி தன்னுடைய ஆற்றலை அவர்களிடமிருந்து தன்னை பிரித்து கொள்வதற்கோ தன்னை தான் பிழைத்து வாழ்வதற்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. இது மக்களை எப்படி போராட்டத்திலிருந்து மக்கள் எப்படி போராடி இது உயிர் கொடுக்க முடியும், அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு எப்படி செவிசாய்க்க முடியும்? இது வாழ்நாள் ஃபுல்லாக தன்னை பாதுகாப்பதற்கே போராடி கொண்டிருக்க போகிறது. இன்னொரு பக்கம் இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை அடித்து வீழ்த்தக்கூடிய, அதனுடைய அதிகாரத்தை சேலஞ்சு போட்டு சவால் போட்டு மோதி பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க கட்சி டிஎம்கே. இந்த கூட்டணியை ரெண்டு பக்கமாக மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மக்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் கையில் 1000 ஆயுதங்கள் வைத்திருக்கலாம், இடி வச்சிருக்கலாம், இன்கம் டேக்ஸ் வச்சிருக்கலாம், சிபிஐ வச்சிருக்கலாம். எத்தனை முறை நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ஆயுதங்கள் பிரயோகிக்கப்பட்டு வெற்றி கண்டால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற்றதாக பொருள். நீங்கள் ஒரு முறை பின்வாங்கி விட்டாலும் நீங்கள் தோற்றதாகத்தான் பொருள். உங்களை வெற்றி கொள்ள முடியுங்கிற தைரியத்தை பக்கத்தில் அடி வாங்கிக்கிட்டு இருக்கிற சின்ன பயலுக்கு நீங்கள் ஊட்டி விடுவீர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பாடத்தை பாஜகவுக்கு வழங்கிட்டு இருக்கு. பாஜகவால் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு திருப்பி வழங்கிட்டு இருக்கு. உங்களுடைய ஒடுக்குமுறைகளுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். நீங்கள் குற்றங்கள் மற்றவர்கள் மேல் இருக்குதா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். அதை பாஜக பேசுவதற்கு அருகதை இருக்கா இல்லையா? பாஜக தான் ஒட்டுமொத்த ஊழலின் ஊற்றுக்கண்ணே. நீங்கள் சிஏஜி அறிக்கையின்படி 7.5 லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் வச்சிருக்கிற சிஏஜி அமைப்பு தான் அரசுக்கு உட்பட்டது தான். அவர்கள் வெளியிட்ட அறிக்கையிலேயே 7.5 லட்சம் கோடி ரூபாய் மறைக்க முடியாத அளவிற்கு அவ்வளோ பெரிய பூசணிக்காயாக இவ்வளோ பெரிய ஊழல் நிற்கிறதுன்னு சொன்னால், இப்போ இவர்களுடைய ஒட்டுமொத்த ஊழலின் அளவு எவ்வளவு? அப்போ ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பாஜக ஈடிங்கிற ஒரு அமைப்பை வைத்து மற்றவர்களை மிரட்டுவதை மக்கள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய திமுகவை மட்டும் இல்லை, ஈடியை வச்சு அவங்க திமுகவை மட்டும் மிரட்டுறாங்க. எடப்பாடி பழனிசாமி கடைசி நிமிஷம் வரல இந்த கூட்டணிக்கு வருவதற்கு தயார் இல்லை. விஜய் வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது இப்போதைக்கு வேண்டாம் தம்பி, நாங்கள் வரோம், பொறுமையாக அமைப்போம்னு சொன்னவர் தான் இந்த எடப்பாடி. அதோட பொருள் என்னன்னா, பொறுத்திருப்போம், அதிமுக விஜய் கூட்டணி அமைக்கலாம், அதில் வெற்றி வாய்ப்புக்கான ஒரு சிறு இது இருக்குது. என்னன்னா, அதிமுகங்கிறது ஒரு ஸ்டார் பேஸ்டு கட்சி. எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த மாதிரியான திரைத்துறை பிரபலங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. அதே மாதிரி ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு நபர் தன்னோடு இணைந்தால் இந்த வாக்குகள் கூடுவதற்காக ஒரு அடுத்த கட்டத்துக்கு வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் கற்பனைலாம் பண்ண முடியாது. ஒழுங்காக இப்போமே சேருங்க. என்கிட்ட கூட ஒரு டிவி டிபேட்டில் கேட்கும்போது, அது எப்படி இன்னும் 1 வருடங்கள் இருக்கு, இப்பவே ஏற்படுகிற உறவை நீங்கள் எப்படி நிர்பந்திக்கப்பட்ட உறவுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நிர்பந்திக்கப்பட்ட உறவாக இருப்பதனால்தான் காலதாமதம் இல்லாமல் உடனே சேருங்கள், உடனே கூட்டணி அமைக்கணும்னு நிர்பந்திச்சிருக்காங்க. ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அதாவது கடைசி நிமிஷத்தில் கூட்டணி மாறினாலும் அதுலேயும் ஒரு நிர்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். கூட்டணிகள் உருவாக்க வேண்டிய தேவையற்ற 1 வருடத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜில் கூட்டணி வச்சே தீரணும்னு நிர்பந்திக்கப்பட்டாலும் அதுலேயும் நிர்பந்தம் இருக்குது. அப்போ பாஜக முன்கூட்டியே என்னோடு நீ கூட்டணி இருந்தே தீர வேண்டும்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கு. நீங்கள் அதை ஆனந்த விகடன் மிக நயமாக ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமியினுடைய கையை 2 பக்கமும் கட்டி அமித்ஷா தன்னுடைய கையில் கைத்தை வைத்து கொண்டு கூட்டணின்னு தோளில் கை போட்டிருப்பதாக மிக அருமையான ஒரு கார்ட்டூன். நீங்கள் ஆனந்த விகடன் சொல்ல வேண்டியதில்லை, அது ஒரு பார்ப்பன தலைமை கொண்டது தான்.
ஆனாலும் கூட அவர்களுக்கு இந்த ஜனநாயக அமைப்புக்குள் ஒரு நடுநிலையை பேணியாக வேண்டிய இந்த தமிழ்நாட்டின் கட்டமைப்புக்குள், அவங்க வடநாட்டில் போய் பத்திரிகை நடத்தினாங்கன்னா எப்படி நடத்துவாங்க நமக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள் இப்படி நாமல் மக்களுக்கு ஏற்ற மாதிரி நடுநிலையாக இருந்தாகணுங்கிற நிர்பந்தத்தில் தான் அவர்கள் சில கார்ட்டூன்களே போடுறாங்க. ஆனால் அவர்களையும் மோடி போய் ட்ரம்ப்பை சந்திச்சுட்டு வந்ததை ஒரு சங்கிலி போட்டு கட்டின மாதிரி அந்த கார்ட்டூனை அதற்கு எதிராக உடனடியாக அவர்களுடைய அந்த இணையதளம் தாக்கப்பட்டுச்சு, முடக்கப்பட்டுச்சு. இதையெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பாசிச சிந்தனை பாருங்கள். எனக்கு எதிராக ஒரு கார்ட்டூன் கூட வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உளவியல் கொண்ட கூட்டம் இது. அவர்கள் அதில் கடி வாங்கிட்டு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னும் கூடுதலாக இந்தாங்க நீங்கள் அடித்து பாருங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ளிருந்து இன்னொரு அஸ்திரத்தை ஏவுகிறார்கள். இந்த கார்ட்டூனே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கார்ட்டூன். அப்போ இந்த கட்டுண்ட நிலையில் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதிமுகவை நீங்கள் கட்டி வைத்திருப்பது, அதை எடப்பாடியை கட்டி வைத்திருப்பது என்பது எடப்பாடிங்கிற நபரை அல்ல, அதிமுக என்கிற கட்சியை. இந்த அதிமுகங்கிற கட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸுக்கோ சசிகலாவுக்கோ அல்லது இபிஎஸ்ஸுக்கோ யாருக்கும் சொந்தம் கிடையாது. அது அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது. ஒரு கட்சி அவர்களுக்குள் முரண்பாடு இருந்தால் அது அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை. ஆனால் வேறொரு கட்சி, அதுவும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக இங்கே தாக்குதலை நடத்துதுன்னு சொன்னால் அது அதிமுக மேல் நடத்தப்படுகிற தாக்குதல் அல்ல, அது தமிழ்நாட்டு மக்கள் மேல். ஏன்னா எப்படி திமுகவுக்கு ஓட்டு போட்டு திமுகவை ஆட்சியில் நாம் அமர்த்தி இருக்கிறோமோ, அதே மாதிரி முன்னாடி அமர்த்தி இருந்தோமோ, அதே மாதிரி அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டு பல்வேறு நபர்கள் பல்வேறு காலகட்டங்களில் அதை வளர்த்திருக்கிறார். யாரும் முற்றாக முழுதாக ஒரே கட்சிக்கு வாக்களித்து கொண்டே இருந்ததில்லை. ஆனாலும் கூட பாஜகவை ஒரு நாளும் அங்கீகரித்ததே இல்லை. இப்போ ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அப்போ அதிமுகங்கிற இந்த கட்சியை உடைப்பது என்பது நாம் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு சொத்தை, ஒரு கட்டமைப்பை உடைப்பது தான். அது ஒரு பொது சொத்து தான். இன்னைக்கு பிரைவேட்டு கையில் அவங்க கையில் உட்கார்ந்துக்கிட்டு அது கட்டுவிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆனந்த விகடன் இங்கே படம் போட்டு காட்டியிருக்கிறது. இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கே உங்களுடைய முழு வலுவையும் செலவழித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை நான் முன்னாடி சொன்னதிலிருந்து மாற்றி பேசலை. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒப்பீட்டு அளவில் மற்ற அடிமைகளை விட பேரம் பேசுகிற ஆற்றல் உண்டு. அதனால தான் நான் முதலே வீடியோ ஒன்று போட்டேன். கட்டாயமாக பாஜகவின் காலை உருவி விடுவார் இந்த அமாவாசை. அதுக்கு அடுத்த சில நாட்கள்லேயே அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். முந்தானத்தை நம்ம அந்த பேச்சு வந்திருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி அமைக்கும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஏங்க திருப்பி திருப்பி அதுக்குள்ள வர அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படி பொருள் அல்ல. அதுக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கூட்டணிங்கிறது இவங்க ரெண்டும் கட்சி இணைந்திருப்பதை கூறுகிறார்களே தவிர ஆட்சியில் பங்கு என்பதை குறிப்பிடவில்லை. அப்படின்னு ஒரு புது பொழிப்புரையை, ஒரு விளக்கத்தை இந்த எடப்பாடி கொடுத்திருக்கிறார். அதனால இந்த கட்சியை அடக்கி ஒடுக்குவதற்கு இவர்கள் இன்னும் திணறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பாஜக மிகப்பெரிய நெருக்கடியில் அதை திணறி கொண்டிருக்கிறது. இவர்களோடு மல்லு கட்டுவதில் அதிமுக திணறி கொண்டிருக்கிறது. இதைத்தான் இந்த கார்ட்டூன் காட்டுகிறது. இதற்கு எதிர்வினையாக தமிழ்நாட்டு மக்களின் குரலாக நீங்கள் எந்த ஒடுக்குமுறையை எங்கள் மீது செய்தாலும் சரி, நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். 2026 எத்தனை பேர் சேர்ந்து நின்றாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு பேசியிருக்கிறாரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இதுதான் தமிழ்நாட்டின் குரல். இதுதான் ஒவ்வொரு தமிழனின் குரல். நீங்க வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுங்கிறது என்னைக்கு பாஜக அதிமுக 2 பேரையும் கொண்டாந்து, என்னைக்கு அமித்ஷா குருமூர்த்தியை பார்த்துட்டு எடப்பாடியை கொண்டாந்து பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டு தான் பேசி கூட்டணியை அறிவித்தாரோ அந்த நிமிஷமே திமுக 2வது முறையாக ஆட்சி அமைத்து விட்டது
அப்படின்னு நாம் எழுதலாம். அந்த அளவிற்கான ஒரு நிகழ்வு தான் அது. அதை மக்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இப்போவும் ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலேயும் நீங்கள் இடி இந்த மாதிரியான அமைப்புகளை ஏவி விடுவதையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் தெளிவாக இந்த பாசிச சக்திக்கு எதிராக களமாடுகிற, சண்டையிடுகிற முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். திமுகவின் போர்க்குணம் என்பது தமிழ் மக்களின் போர்க்குணம். திமுகவின் தலைவர் பேசுவது என்பது தமிழ் மக்களின் உணர்விலிருந்து எழுகிற பேச்சு. இதற்கான முடிவு 2026 கண்டிப்பாக வெளிப்படும்.